வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்த மேத்ஸ் கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்து ஒவ்வொரு கேள்வியாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பக்க அளவு கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு இதை நம்ம நீளம்னு வச்சுக்கலாம். நீளம் 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. மூலை விட்ட அளவு கொடுத்துருக்காங்க 17 மீட்டர்னு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அகலம் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இங்கே பாருங்கள், இந்த மூலை விட்டம் 17 கொடுத்துருக்காங்க இல்லையா, 17 ஸ்கொயர் பண்ணுங்கள். 17 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 289. பக்க அளவு நீளம் கொடுத்துருக்காங்க, நீளம்னு எடுத்துக்கலாம். நீளம் அகலம் எதை எடுத்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. 15 இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225. 289லேருந்து 225 மைனஸ் பண்ணோன்னா 64. இதுவும் ஸ்கொயர். எதோட ஸ்கொயர்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அகலத்தோட ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் 64னா பி என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 8. அப்போ பாருங்கள், நீளம் 15 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அகலம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8 மீட்டர். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், L × B. ஸோ நீளம் 15, அகலம் 8, 15 8 பெருக்கணும் அப்படின்னா 120. அப்போ ஆன்சர் 120 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி. ஏன் சார் நம்ம இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன், ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறேங்க ரெண்டு நம்பரையும் சொல்லிட்டு. ஏன் அப்படி பண்ணுறோன்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே பரப்பளவுக்கான வீடியோ போடும்போது சொல்லியிருக்கோம் பாருங்கள். செவ்வகத்தினுடைய மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √L² + B² அப்படிங்கிறது தான் செவ்வகத்தினுடைய மூலை விட்டம். அப்போ இந்த √L² + B² தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரூட் அந்த பக்கம் போகும்போது என்னவா போகும்னா ஸ்கொயராக போகும். அதனால் அது 17 ஸ்கொயர். நீளம் 15 பாருங்கள், 15 ஸ்கொயர். இந்த +15 ஸ்கொயர் அங்கே போகும்போது -15 ஸ்கொயர். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி பண்ணுறோன்ற ஐடியாவும் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இதே மாடலில் அவங்க வேறு ஏதாவது கொஷினை மாற்றி கேட்குறாங்கன்னா அப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களாமா? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 120 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? தேங்க்யூ.